ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 4th ஆஃப் ஜேர்னலிங். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 12th ஜூன் 2024. ஸோ டைம் ஆல்மோஸ்ட் இப்போது 12 ஆயிடுச்சு. இன்றைக்கி ப்ராக்டிகல்ஸ் ஆக்சுவலி. ஸோ மார்னிங்லேருந்து ஒரு 5 o'clockலேருந்து படிச்சுட்டு அப்புறமே ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ப்ராக்டிக்கலுங்கிறனால ரூம்மேட்ஸ்லாம் வந்துட்டாங்க, ஊருக்கு போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணேன். முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 1 hour 1.5 hours அதிலே போயிடுச்சு. ஸோ அது சரி, முன்னாடி ரொம்ப இருந்துச்சு. ஸோ குறைச்சிட்டேன். சரி, இதுக்கு மேலே பார்க்கக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு ஸோ 3:30லேருந்து 5:30 வரைக்கும் அப்ஸ்கில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சேம் காப்பி ரைட்டிங் தான். ஸோ 4 hours வீடியோ இப்போ தான் நான் 2 hours கிட்ட முடிச்சிருக்கேன். ஸோ அது போய்ட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஜிம் போயிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டேன். ஸோ அந்த டேவிட் காகின்ஸோட காண்ட் ஹர்ட் மீ புக் அது படிச்சுட்டு அதை ரீட் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக 8:30க்கு உட்காந்து ஸோ 8:30லேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ படிச்சுட்டு அவங்களோட அப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக போயிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, தனியாக உட்காந்து படித்தா கூட படிச்சுட்டு வந்தான். ஸோ கம்மியான நேரத்தில் வந்து என்னால் அதிகமாக படிக்க முடியாது. ஸோ ரொம்ப மெதுவாக உட்காந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ அது இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வேறு சேர்ந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகி படிக்க முடியல. மொத்தம் 9 ப்ரோக்ராம், 2 தான் படித்தேன். மீதி காலைல எழுந்து படிக்கணும். நான் ஆஃப்டர்நூன் பேட்ச் தான், காலைல எழுந்து மறுபடியும் உட்காந்து படிக்கணும். ஸோ அது போக இப்போ ஜேர்னலிங். ஸோ மெயினாக இன்றைக்கி 2 விஷயம் நான் பண்ணவே கூடாதுன்னு இனிமேல் முடிவு பண்ணியிருக்கேன். ஒன்று, தனியாக உட்காந்து படிக்கணும். இனிமேல் எப்போவுமே கூட்டமாக உட்காந்து சேர்ந்து படிக்கக்கூடாது. இன்னொன்று, ரீல்ஸ் பார்க்குறத இனிமேல் நிறுத்திடணும். பார்த்தா லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டை ஸோ அதை லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு டேயோட முடிவில் 2 முடிவு எடுத்திருக்கேன். தட்ஸ் இட் ஃபார் த டே.